ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நம்ம காவேரி கிட்ட நம்ம எல்லாருக்கும் இருந்த ஒரு கேள்விக்கான பதில் நேற்றுக்கு எபிசோடில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நேற்றுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பட் அந்த டைம் என்னால் ஷேர் பண்ண முடியல. பட் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய அப்டேட்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிட்டு அதுக்கு அடுத்த எபிசோட்ஸ் வந்துடுது. அதை பற்றி நான் பேசுகிற மாதிரி ஆகிடுது. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாட்டர்டே நோ எபிசோட்ஸ் அப்படிங்கிறதுனால நேற்றுக்கு நான் பேச வேணும்னு நினச்ச எல்லா விஷயத்துக்கு நான் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம எல்லார் மனசுலேயும் இருந்த ஒரு விஷயம், காவேரி பார்த்திங்கன்னா ஏன் இப்போ வரைக்கும் விஜய் கூப்பிட்டும் போகாமல் இருக்காங்க. விஜய் அதாவது விஜய்க்கு கூட போகாமல் இருக்கிறதுக்கு வெளியில் ஒரு ரீசனாக சொல்லிட்டு அம்மா வீட்டில் தங்கிட்டு இருக்காங்களே, என்னவா இருக்கும்? ஏன் காவேரி இன்னும் விஜய் புரிஞ்சுக்கல, விஜய் காவேரியை புரிஞ்சிட்ட அளவுக்கு காவேரி ஏன் விஜயை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ள நிறைய கேள்விகள், டிஃப்ரெண்ட் டைப்ஸான கேள்விகள் மனசுக்குள்ள ஒவ்வொரு மனசுலையும் இருந்திருக்கும். அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ரொம்ப கரெக்டாக பதில் சொல்லியிருப்பாங்க. எனக்கு அந்த கேள்வி, நான் மனசில் அந்த கேள்விக்கு அந்த ஒரு பதில் நியாயமாக பட்ட மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காவேரி ஏன் விஜய் கூட போகலை நான் கூட ஃபீல் பண்ணேன். என்னடா, ஸோ இவங்க நின்று போய் சேர்ந்து ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணி விஜய்க்கு நின்று அவங்க கூட சண்டை போடாமல் ஒதுங்கி நின்று நீங்கள் போயிட்டு முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, ஸோ ஏன் அப்படி பண்ணுறாங்க காவேரி அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு வருத்தம் எடுத்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருந்தாங்க. நான் விஜய் எடுக்க போகிற முடிவில் நான் குறுக்க நிற்கக்கூடாது. அவர் என்ன முடிவு எடுத்திருந்தாலும் அந்த இடத்துல நான் அவருக்கு சப்போர்ட்டாக நின்றுப்பேன். இன்கேஸ் இந்த இடத்துல இதுக்கப்புறம் கூட அவர் அதாவது அந்த வெனிலா கூட்டம் இருப்பாங்க இல்லையா, அந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா விஜய் வெனிலா தான் முக்கியம்னு சொல்லி மூவ் ஆன் பண்ணியிருந்தாலும் அதையும் நான் அக்செப்ட் பண்ண நான் ரெடியாக தான் இருந்தேன். ஸோ அவர் எடுக்க போகிற முடிவில் எந்த விதத்தையும் நான் குறுக்க நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நான் விலகி நின்னனே தவிர விஜயை நான் எங்கேயுமே விட்டு கொடுக்கல அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இப்போ அவருக்கே புரிஞ்சிருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அவரே உன்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கப்புறம் நான் விஜயை எக்காரத்தை கொண்டு நான் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அவருக்கு ஒரு பொண்டாட்டி நான் மட்டும்தான். ஸோ வேறு யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், பங்கு போட விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக பேசியிருப்பாங்க. ஏன் அவங்க விலகி நின்னாங்க அப்படிங்கிறத நேற்றுக்கு எபிசோடில் ரொம்ப கிளியராக நமக்கு டயலாகில் கொடுத்துருப்பாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணீங்க, எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.